சார் இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, அவங்க 5000 குடுக்குறது, நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு முதியவர்களுக்கான 2000 குடுக்குறது, இதெல்லாம் எங்கேருந்து வருது? மக்களுக்கு நெறைய போராட்டம் பண்றாங்க. ஆசிரியர்கள்லாம் ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கேட்கிற கோரிக்கைய நிறைவேத்தாம, ஆனா 2000, 5000 எங்கேருந்து குடுக்குறாங்க? எப்படி குடுக்குறாங்க சார்? அவங்ககிட்ட பணம் கிடையாதுங்க. வாக்கு அவங்க இது குடுத்து வரக்கூடிய அடுத்தது வருது எடப்பாடி பழனிசாமி அரசாங்கமோ, விஜய் அரசாங்கம் எது வந்தாலும் மொட்டையாகட்டும்னு தள்ளு சவரம் பண்ணி விட்டாங்க. கஜானா காலி தம்பி. அடுத்த மாசம் தமிழக ஆசிரியர்களுக்கோ, தமிழக அரசாங்க வேலை ஊழியர்களுக்கோ பணம் கொடுப்பதில் பணம் கிடையாது. பைனான்சியல் எமர்ஜென்சி வரப்போகுது தம்பி. எப்படி எவ்வளவு பெரிய 12 லட்சம் கோடி, இது வேற ஒரு 6 லட்சம் கோடி, 18 லட்சம் கோடி சமர்த்திட்டு போயிட்டாங்களே. இப்போ உங்க பையனுக்கும் என்னுடைய பசங்களுக்கு எல்லாமே பர் ஹெட் 2 lakh crores, சாரி 2 lakhs உங்களுக்கு வட்டி கட்ட வேண்டியதா இருக்கும். மாபெரும் இன்னல்களை கொண்டு விட்டது திமுக அரசாங்கம் என்பதை இன்றைக்கு 2 பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களே. கடன் இல்லாம ஒரு ஒரு ஆட்சியை நடத்த முடியாது, நிர்வாகம் நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே திமுக சைட்ல இருந்து. அது உண்மைதான், அது உண்மைதான். எக்ஸ்ட்ரா கடன் வாங்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் தம்பி, இப்ப பாருங்க, எனக்கு வயசு 75. நான் வந்து இப்போ உங்ககிட்ட இருந்து டால்ஸ்டாய் கிட்ட இருந்து ஒரு 5 லட்சம் கடன் வாங்குறேன்னு வச்சுங்க. எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நிலவை இருந்தாலும் நான் வாங்க முடியும். ஏன்னா அந்த 5 லட்சத்து வாங்கி வீடு வாங்கினேன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆகும் இல்லையா? அதுக்கு அதுல வர வட்டியை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன், மாசம் மாசம் கொடுக்குறேன் தம்பின்னு சொல்லி கொடுப்பேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க உங்களுக்கு சேவ் பண்ணிக்கிறத எடுத்துட்டு திருப்பியும் நீங்க சேவ் பண்ண போறேன்னு போய் சொல்றதுக்கு பாருங்க, அதுதான் திவாலப்பன்னு சொல்றாங்க. திவாலாகக்கூடிய குறிக்கோளை காண்பிக்கிறது. திமுக செய்தது மாபெரும் தவறு, துரோகம்.